ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்ல ஒரு பிளேன் வெர்டிகல் பிளேன்ல ரெஸ்ட் ஆகி இருந்தது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளம ரீட் பண்றோம் அப்படின்னா, நார்மலா அதுல என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ நம்ம எடுத்து எழுத வேண்டியது இருக்கும். நார்மலா நமக்கு எந்த டேட்டாஸ் தேவைப்படும் அப்படின்னா, தெர் ஆர் 4 நர்சரி டேட்டாஸ் டு சால்வ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் ப்ராப்ளம். அதுல ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா, த டேட்டா அபௌட் த பிளேன். என்ன பிளேன் நம்ம டிரா பண்ண போறோம் அப்படிங்கிறது. we are going to draw a pentagon plane of side 30 mm. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பென்டகன் டிரா பண்ண போறோம். ஆஃப் சைடு என்ன அப்படின்னா 30 mm and resting on VP on one of its corners. ஸோ செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா about the resting condition. ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலா இட் வில் ஆன்சர் தி டூ கொஸ்டின்ஸ். ஒன்னு என்ன அப்படின்னா வேர் இட் இஸ் ரெஸ்டிங், ஹவு இட் இஸ் ரெஸ்டிங். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும். எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா வெர்டிகல் பிளேன் மேல ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன் வெர்டிகல் பிளேன் இட் இஸ் ரெஸ்டிங். ஹவு இட் இஸ் ரெஸ்டிங் அப்படின்னா ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஸோ என்ன ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கு. தென் தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் என்ன ஆங்கிள், இன்க்ளைன் டு வெர்டிகல் பிளேன் என்ன ஆங்கிள் அப்படிங்கறத நோட் பண்ணும். ஸோ இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா த எட்ஜ் ஆப்போசிட் டு த ரெஸ்டிங் கார்னர். ஸோ நீங்க எந்த கார்னரை ரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கார்னருக்கு ஆப்போசிட்ல இருக்க எட்ஜை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்பிக்கு இன்க்ளைன் பண்ணணும். தென் சர்ஃபேஸ் எதுக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா விபி கூட, தட் இஸ் 50 டிகிரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 4 நெசசரி டேட்டாஸ் டு சால்வ் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா நம்மளோட ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் திங்ஸ். என்ன அப்படின்னா எய்தர் இது வந்து ஹெச்பில ரெஸ்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விபில ரெஸ்ட் ஆகிருக்கலாம். ஒன்னு இதோட எட்ஜ் ரெஸ்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பிளேன் விபில ரெஸ்ட் ஆகிருக்கு அண்ட் அதோட கார்னர்ல ரெஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ விபில ரெஸ்ட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நம்ம XY லைன் வச்சுக்கலாம். XY லைன்ல above XY line vertical plane, below XY line horizontal plane, as you know that. So vertical planeல ரெஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லாமினா vertical plane மேல தான் டிரா பண்ணணும். சப்போஸ் ஹரிசாண்டல் பிளேன் மேல ரெஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ல டிரா பண்ணணும். தென் சப்போஸ் எட்ஜ் ரெஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா உங்க பிளேனோட எட்ஜ் அது என்ன வரணும் அப்படின்னா ரைட் சைட்ல வரணும். டயக்ராமோட ரைட் சைட்ல எட்ஜ் இருக்க மாதிரி மேக் பண்ணணும். சப்போஸ் கார்னர் ரெஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட பிளேன்ல உள்ள ஒரு கார்னர் ஏ அப்படின்னா அந்த கார்னர் என்ன வரணும் அப்படின்னா ரைட் சைட்ல வரணும். ஸோ நம்ம ரைட் சைட் மெத்தடை எப்பவுமே ஃபாலோ பண்றதுனால யூ கேன் செக் அவர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஒரு பென்டகன் அண்ட் ஹெக்ஸகன் ஹரிசாண்டல் பிளேன்ல எட்ஜ் ரெஸ்ட் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். யூ கேன் செக் த வீடியோ ஆல்சோ. த லிங்க் வில் பி அட்டாச்ட் வித் தி பர்டிகுலர் வீடியோ. ஓகேங்களா? அது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல என்ன அப்படின்னா வெர்டிகல் பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு, கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பிளேனை எங்க வரையணும் அப்படின்னா வெர்டிகல் பிளேன் மேல வரையணும். எது ரெஸ்ட் ஆயிருக்கோ அதை ரைட் சைட்ல டிரா பண்ணும். நமக்கு கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பென்டகனை இப்படிதான் வரையணும். அதோட கார்னர் ரைட் சைடு வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிரா பண்ணணும். ஓகேங்களா? சும்மா டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பென்டகான் 30 mm இதை நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ பென்டகன் 30 mm டிரா பண்ண போறோம். டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா அதோட ரெஸ்டிங் கண்டிஷனை பேஸ் பண்ணி டிரா பண்ணணும். ரெஸ்ட் எங்க ஆகிருக்கு அப்படின்னா விபில ரெஸ்ட் ஆயிருக்கு. என்ன ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட XY லைன் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு XY லைனுக்கு மேல வெர்டிகல் பிளேன், அதுக்கு கீழே என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வெர்டிகல் பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கிறதுனால உங்களோட வெர்டிகல் பிளேன் ரீஜியன்ல தான் என்ன வரையணும் அப்படின்னா பிளேன் வரையணும். பிளேன் இன் வெர்டிகல் பிளேன். வெர்டிகல் பிளேன்ல ரெஸ்ட் ஆனா வெர்டிகல் பிளேன்ல தான் உன்னோட பென்டகனை டிரா பண்ணணும். தென் கார்னர் ரெஸ்ட் ஆகி இருக்க காரணத்தினால உன்னோட பிளேனோட ஒரு பாயிண்ட், ஒரு கார்னர் கரெக்டா என்ன வரணும் அப்படின்னா ரைட் சைடு வரணும். இதே மாதிரி தான் டிரா பண்ணும். சப்போஸ் எட்ஜை தூக்கி ரைட் சைடு வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியாம சம்ல தப்பு நடந்துரும். சப்போஸ் எட்ஜை ரைட்டா டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்க்ளைன் பண்ணும்போது உங்களே அறியாம என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா தப்பு பண்ணிருவீங்க.
ஸோ ஆல்வேஸ் ரைட் சைடு அப்படிங்கிற இந்த மெத்தடை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே நமக்கு தேவையான விஷயங்களை ரைட் சைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வச்சுட்டே வருவோம். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடியற மாதிரி இருக்கும். எதெல்லாம் ரைட் சைடு வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். 3 விஷயத்த நம்ம வந்து என்ன வைக்கணும்னா ரைட் சைடுல வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்டிங் போர்ஷன், எந்த போர்ஷன் ரெஸ்ட் ஆகி இருக்கோ அந்த போர்ஷனை ரைட் சைடு வைக்கணும். ஃபைன். நமக்கு கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு, அதனால கார்னர் ரைட் சைடு. ரெண்டாவது, இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் வரும்போது டச் ஆகுற பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகுற பாயிண்ட் ரைட் சைடு இருக்கணும். அது என்னங்கிறத சம் போகும்போது சொல்லுவேன். அதே மாதிரி இன்க்ளைன் டு விபி எடுக்கும் போதும் டச் ஆகுற பாயிண்ட் XY லைன்ல டச் ஆகுற பாயிண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னா ரைட் சைடு இருக்கணும். இந்த 3 போர்ஷனையும் ரைட் சைடு வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரைட் சைடு மெத்தட். இந்த 3ம் கரெக்டா நடக்குதான்னு செக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் எந்த பிளேனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா சம் சால்வ் ஆயிரும், எந்த மிஸ்டேக்குமே இல்லாம. ஓகே. ஸோ நான் என்னோட கண்டிஷன் போய் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ் டி அண்ட் சி ஒரே நேர்கோட்டில் இருக்கும். வி ஹவ் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன். டிரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இ அண்ட் பி வழியா ஒரு ப்ரொஜெக்டார் லைன், தென் ஏ வழியா ஒரு ப்ரொஜெக்டார் லைன். இது எல்லாமே அப் டு XY லைன் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிரா பண்ணணும். டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏ. ஏ டேஷ்ங்கிறது ஃப்ரண்ட் வியூ. நம்ம எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸா நேம் வைப்போம். ஸோ அதே மாதிரியே நேம் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸா ஏ டேஷ் பி டேஷ் சி டி இன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால நேம் கூட என்ன வருது அப்படின்னா டேஷ் வருது. அதோட டாப் வியூ ஏ. தென் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இ அண்ட் பி. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எது வழியா வருது? டி அண்ட் சி வழியா வருதா? ஸோ டி அண்ட் சி. தென் டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் தெரியும், ஈங்கிற பாயிண்ட் தெரியும், டிங்கிற பாயிண்ட் தெரியும். சிங்கிற பாயிண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா டிக்கு பின்னாடி போயிடும். ஈங்கிறது இ வந்து பி வந்து சரி பிங்கிற பாயிண்ட் வந்து ஈக்கு பின்னாடி போயிடும். ஸோ பியும் சியும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹிடன் ஆயிடும். ஸோ அதை மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா பிராக்கெட்ல போட்டுரும். அகைன் சொல்றேன், டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தெரியுற அதாவது முன்னாடி இருக்க 3 பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஏஇடி இந்த 3 பாயிண்ட் தெரியும். அந்த ஏஇடி போட்டுருவீங்க. பிங்கிற பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்கு பின்னாடி மறைஞ்சிரும். சிங்கிற பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டிக்கு பின்னாடி மறைஞ்சிரும். ஸோ சி அண்ட் பி என்ன பண்ணும் அப்படின்னா ஹிடனா மார்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் ஐ ஹவ் கனெக்டட் ஆஸ் லைன். இதுதான் என்ன அப்படின்னா உன்னோட சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் முடிச்ச உடனே ஒரு விஷயம் கரெக்டா செக் பண்ணிக்கணும். அதாவது ரெஸ்டிங் போர்ஷன் கொடுத்திருந்தாங்கல்ல, ரெஸ்டிங் போர்ஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கார்னர். இந்த கார்னரை நீங்க ரைட் சைடுல வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர் உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் கரெக்ட். சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் 20 உங்களுக்கு 7 மார்க் கிடைச்சிடும். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த பென்டகன் டிரா பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சார் நாங்க கார்னர் எப்படி வச்சு டிரா பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா இதான் உங்களோட XY லைன் வச்சுக்கலாம். நீங்க எட்ஜ்ல இருந்தே ஆரம்பிங்க. 30 mm. ஸோ 30 mm 2 லைன் டிரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 108 டிகிரி டிரா பண்ணுங்க. தென் அதே மாதிரி இங்கேயும் ஒரு 108 டிகிரி டிரா பண்ணுங்க. இந்த லைனோட லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா 30 mm 30 mm இருக்கணும். உங்களுக்கு 30 mm சைஸ் கொடுத்துருக்கிறதுனால 30 mm. தென் 30 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க. இங்க இருந்து 30 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா அந்த பென்டகன் கிடைச்சிடும். சப்போஸ் பென்டகன் எனக்கு வர தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த பாயிண்ட் தான் ஏ. பென்டகன் டிரா பண்ணி பார்க்கும்போது டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வழியா சும்மா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈக்குவலா இல்ல அப்படின்னா இந்த பென்டகன் தப்பு. சரிங்களா? ஸோ இந்த எட்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த 2 ஆங்கிள் என்ன இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கணும். இதை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணி முடிச்சிட்டேன் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேன் டேட்டா முடிஞ்சு போச்சு, ரெஸ்டிங் டேட்டா முடிஞ்சு போச்சு. 3வது 4வது டேட்டா என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பி எனக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்க. அதாவது 35 டிகிரி. இன்க்ளைன் டு விபி ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா 50 டிகிரி. இந்த 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆங்கிள் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து எப்பவுமே இருக்கும். இத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க. ரெஸ்டிங் கண்டிஷன் செகண்ட் எடுத்துட்டீங்க. 3வதா என்ன எடுக்க போறீங்க? ஹெச்பி ஆங்கிளையா அப்படி இல்லைன்னா விபி ஆங்கிளையா? இந்த கன்ஃபியூஷன் வர்றப்போ ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். உன்னோட என்டையர் பிளேன் எதுல இருக்குதோ இந்த பிளேன் எங்க இருக்கு அப்படின்னா
இன் வெர்டிகல் பிளேன்ல இருக்கு. வெர்டிகல் பிளேன்ல இருந்தது அப்படின்னா இன்க்ளைன் டு விபியை தான் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா எடுக்கணும். இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. ஸோ எதை படுக்கணும் அப்படின்னா எதை எடுக்கணும் அப்படின்னா உன்னோட பிளேன் எந்த லேமினால இருக்கோ, இது வெர்டிகல் பிளேன்ல இருந்தது, வெர்டிகல் லேமினால இருந்தது அப்படின்னா வெர்டிகல் ஆங்கிள், ஹரிசாண்டல் லேமினால இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன், ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ உன்னோட விபி ஆங்கிள் தான் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா எடுத்துக்கணும். எடுத்துட்டேன். விபி ஆங்கிள் என்ன அப்படின்னா 50 டிகிரி. விபி ஆங்கிள் எங்க டிரா பண்ணுவீங்க அப்படின்னா XYக்கு கீழே டிரா பண்ணுவீங்க. இதே ஹெச்பி ஆங்கிள் XYக்கு மேல டிரா பண்ணுவீங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விபி ஆங்கிள் 50 டிகிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் அப்படியே மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எவ்வளவு லென்த் எனக்கு தெரியாது. இந்த லைன் அப்படியே மெஷர் பண்ணிட்டு அதே லைன் அப்படியே ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்ற லைன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 50 டிகிரி இருக்கணும். இப்படி 50 டிகிரி டிரா பண்ணும்போது இந்த லைனோட ரைட் சைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ. அந்த ஏங்கிற பாயிண்ட் தான் என்ன ஆகணும் அப்படின்னா XYல டச் ஆகணும். சரிங்களா? சோ இப்போ செகண்ட் ரைட் சைடுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது இன்க்ளைன் டு விபி எடுக்கிறப்போ டச் ஆகுற பாயிண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னா ரைட் சைடுல இருக்கணும். இது முதல்லயே சொன்ன மாதிரி அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்கா? இதுதான் வந்து உன்னோட லைனு. லைன்ல ஏங்கிறது ரைட் சைடு பாயிண்ட், டிங்கிறது லெஃப்ட் சைடு பாயிண்ட். அப்படிதானே? இது லெஃப்ட், இது என்ன அப்படின்னா ரைட். இந்த ரைட் சைடு பாயிண்ட் தான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா டச் பண்ணிருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா எப்படி டயகிராம் வருதுங்கிறத முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? டச் பண்ணியாச்சு, லைன் டிரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஏல இருந்து ஈக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. ஏல இருந்து ஈய மார்க் பண்ணிருக்கோம். ஈங்கிற பாயிண்ட மார்க் பண்ணிடுவீங்க. சோ இப்போ உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் கிடைச்சிரும். எல்லா பாயிண்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன் ஃப்ரம் ஆல் தி பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்ல இருந்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல் நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணணும். சிமிலர்லி உன்னோட பென்டகனோட எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டார் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டிரா பண்ணணும். இந்த மாதிரி ஹரிசாண்டலா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் டிரா பண்ணணும். டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் we have to mark the points. எப்படி மார்க் பண்றேன்னு பாத்துக்கோ. இங்க இருந்து ஏ அப்படியே வருதுன்னு வச்சுக்கோ. ஏ வந்து ரைட் சைடுல வருது. சாரி. ஏ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ரைட் சைடுல வருது. அதே மாதிரி கீழே ஏ என்ன வருது அப்படின்னா கீழ இருந்து அப்படியே ரைட் சைடுல மேல போகுது. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உன்னோட A1 டேஷ். இங்க ஏ டேஷ்னு போட்டதுனால நேம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இங்க A1 டேஷ்னு போட்டிருக்கேன். மத்தபடி அதுல எந்த ரூலும் கிடையாது. தென் இங்க இருந்து பி வருது. இங்க பி இருக்கு. சோ இது பி ரைட் சைடு போகுது. இந்த பி அப்வர்டு போகுது. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா B1 டேஷ். இதே மாதிரி சி இங்க இருந்து சி ரெண்டும் டச் ஆகிற பாயிண்ட் C1 டேஷ். தென் இது D1 டேஷ். அதாவது டி வந்து ரைட் சைடு போகும். அதே மாதிரி இங்க இருந்து டி என்ன போறோம் அப்படின்னா அப்வர்டா போகும். ரெண்டும் போய் மீட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா D1 டேஷ். சிமிலர்லி E1 டேஷ். இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 5 பாயிண்ட்டையும் உங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்க்ளைன் டு விபி ப்ரொஜெக்ஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா கிடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் 20 13 to 15 மார்க்ஸ் இது வரைக்குமே கிடைச்சிடும். ஸோ சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் மட்டும் முடிச்சீங்க அப்படின்னா அப் டு 7 மார்க் கிடைக்கும். தென் பிளஸ் ஒரு 6 or 7 மார்க்ஸ் வந்து அப்படின்னா சிங்கிள் இன்க்ளினேஷனுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் மீட் இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் த ஆங்கிள் இஸ் 35 டிகிரி. ஸோ அது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைனோட இன்க்ளினேஷன் என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன். இப்போ இந்த லைன் டிரா பண்ணப்போவும் இந்த லைனோட லெஃப்ட் பாயிண்ட் இது, இந்த லைனோட ரைட் பாயிண்ட் இது. இந்த ரைட் சைடு பாயிண்ட் தான் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா XY டச் ஆகியிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டயராமுக்கு ஃபர்ஸ்ட் டயராமுக்கு ஏவை ரைட் சைடு எடுக்கணும். செகண்ட் டயராமுக்கு இன்க்ளைன் பண்ணும்போது ரைட் சைடு இருக்க பாயிண்ட டச் பண்ணணும். தேர்ட் ஆகும் இன்க்ளைன் ஆகும்போது ரைட் சைடுல இருக்க பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும் டச் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா சம் கரெக்டா வரும் உங்களை அறியாமே இப்படி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இப்போவும் டச் பண்ணி 35 டிகிரிக்கு டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா இந்த லைனை இங்க இன்க்ளைன் பண்ண அப்படின்னா இன்க்ளைன் டு 50 டிகிரி போட்டேன். இப்போ இந்த லேமினாவை இங்க வந்து திருப்பி போடணும் 35 டிகிரிக்கு. இங்க ஒரு சிங்கிள் லைனா இருந்ததுனால நான் ஈஸியா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆங்கிள டில்ட் பண்ணிட்டேன். இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு சிங்கிள் லைனா இல்லாம எனக்கு ஒரு பென்டகனையே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி வைக்கணும்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த பென்டகனை சுத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். நீங்க லைட்டா என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் மட்டும் கொஞ்சம் திக்கா டிரா பண்ணிக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தா அப்படின்னா, இந்த பென்டகனோட 5 பாயிண்ட்டும் இந்த ரெக்டாங்கிளோட சர்ஃபேஸ்ல சீட் ஆகியிருக்கணும். ஆகியிருக்கா? ஸோ இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெக்டாங்கிள மெஷர் பண்ணிக்கோ. இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்ட மெஷர் பண்ணு h. இந்த ரெக்டாங்கிளோட விட்த்த மெஷர் பண்ணிக்கோ b. இப்போ இந்த ரெக்டாங்கிள அப்படியே தூக்கிட்டு போய் இது மேல போய் வைக்க போறோம். இந்த மாதிரி. ரெக்டாங்கிளோட ஹைட்டு, ரெக்டாங்கிளோட விட்த். வெர்டிகலா இருக்கிறது ஹைட் தானே. அந்த ஹைட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க போய் டச் ஆகுற மாரி வைக்கணும். ஸோ இந்த மாரி வச்சாச்சு. சரிங்களா? வச்சதுக்கு அப்புறம், இதுல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த கார்னர்ல இருந்து A1 டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கார்னர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, Aக்கு ஒரு ஆர்க் அடிங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா A2 டேஷ். இங்க 1 போட்டிருக்கிறதால இங்க 2 போடுறோம். சரிங்களா? அண்ட் சிமிலர்லி இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ இங்க மார்க் பண்ணுங்க. B2 டேஷ். அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்து C1க்கான டிஸ்டன்ஸ். இந்த கார்னர்ல இருந்து C1க்கான டிஸ்டன்ஸ். ஸோ C2 டேஷ். தென் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ மார்க் பண்ணுங்க. ஸோ D2 டேஷ். அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட். என்ன அப்படின்னா E2 டேஷ். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 5 பாயிண்ட்டுமே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 5 பாயிண்ட்ட நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க உள்ள பென்டகன் என்ன ஆயிடும்? அப்படியே இங்க வந்துரும். செக் பண்ணா உங்களுக்கே தெரியும். வந்துருச்சா? சோ இது மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த லேமினாவா இருந்தாலும், அத வந்து ஒரு பாக்ஸ வச்சு கவர் பண்ண முடியும். அப்படி பாக்ஸ வச்சு கவர் பண்றப்போ, அந்த லேமினாவோட அத்தன கார்னரும் அந்த பாக்ஸ்ல டச் ஆகியிருக்க மாரி இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தென் அந்த பாக்ஸ டில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லேமினாவையும் என்ன பண்ணிறலாம்? ஈஸியா டில்ட் பண்ணிறலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, டில்ட் பண்ண லேமினால இருந்து ப்ரொஜெக்டார் லைன்ஸ் டிரா பண்ணணும் டவுன்வர்ட்ஸா. From all the corners of the tilted pentagon, we have to draw the vertical projectile lines. Draw பண்ணணும். அதுக்கப்புறம் inclined lineல இருந்து horizontal lines, horizontal locus lines என்ன பண்ணணும் அப்படின்னா draw பண்ணணும். draw பண்ணியாச்சு. Then same அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ A1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல எங்க இருந்து வருது, அதே மாதிரி இங்க இருந்து A ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா A2. சிமிலர்லி B வந்து இங்க டவுன்வர்டா வருது, அதே மாதிரி B இங்க ரைட் சைடா வருது. ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா B2. இங்க C ரைட் சைடுல வருது அண்ட் இங்க C டவுன்வர்டா வருது. ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா C2. தென் அதே மாதிரி D ரைட் சைடுல வருது. D இங்க என்ன வருது அப்படின்னா டவுன்வர்டா வருது. ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா D2. தென் E எங்க இருக்குன்னா இந்த இருக்கு. E வந்து இங்க டவுன்வர்டா வருது. இங்க E ரைட் சைடுல வருது. ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா E2. இப்போ இந்த 5 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபைனல் டாப் வியூ கிடைக்கும். இந்த மாரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபைனல் இன்க்ளினேஷன் டூ ஹாரிசான்டல் பிளேன். செகண்ட் இன்க்ளினேஷன். இத டிரா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 20 அவுட் ஆஃப் 20. ஸோ சிம்பிள் ப்ரொஜெக்ஷனுக்கு 7 அவுட் ஆஃப் 20 அண்ட் சிங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு 13 ஆர் 12 அரவுண்ட் ஆஃப் 20. இந்த மாரி உங்களுக்கு மார்க் அலாட்மென்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்க ரைட் சைடு மெத்தடோட பெனிஃபிட் சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஏங்கிற கார்னர ரைட் சைடு வச்சீங்க. ஏங்கிற கார்னர், ஏ கார்னர். தென் ஏங்கிற கார்னர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, XY லைன டச் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்க ரைட் சைடு வச்ச கார்னர் ஏ. அப்ப என்ன பண்ணணும்? ரைட் சைடு தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ரைட் சைடு தான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டச் பண்ணியிருக்கீங்க. இப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏங்கிற கார்னர் வந்து XY லைன் டச் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, எ கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஒரு கார்னர் ஃபைனலா வந்து பார்க்கும்போது ரெஸ்ட் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் டிரா எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் விச் இஸ் இன்க்ளைன்ட் டு both VP and HP and resting on vertical plane on its corner. Thank you.